ஹாய்ங்க. அமாவாசை அன்னைக்கு இந்த உப்பு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் தீர்ந்து, மனக்கசப்புகள் வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் தீர்ந்து வீட்டில் வந்து மகிழ்ச்சியான சூழல் வந்து நிலவும். அதே போல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிகப்பு துணி எடுத்திருக்கேன். சிகப்பு துணியில் வெட்டிவேர், ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மிளகு, அதோட ஒரு காயின் வச்சுருக்கேன். ஒரு சின்ன துணியில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழமும் கல்லுப்பும் வச்சுருக்கேன். கல்லுப்பு வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் காயின் வைக்க வேணாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா காயினை வந்து அரிச்சிரும். அதோட அமாவாசைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாயிலை தோரணம் கட்டணும் இல்லையா, அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சின்ன மூட்டை கட்டி வச்சுருக்கோம் இல்லையா சிகப்பு துணியில், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை துணியில் நல்லா மஞ்சளை போட்டு அலசி அதை காய வச்சு அது மேலே வந்து இன்னொரு துணியில் கட்டி பூஜை அறையில் வச்சு தீபதூப ஆராதனை பண்ணி நிலைவாசலில் கட்டினா ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.